தாமர பூவுக்கும் தண்ணிக்கும் என்னைக்கும் சண்டையே வந்ததில்லை. மாமன அள்ளி நீ தாவணி போட்டுக்க மச்சி நீ யாரும் இல்லை. இப்படி ஒரு மனைவி கிடைச்சா போதும், புருஷனை தாங்குன்னு தாங்குறாங்க. மாமன அள்ளி நீ தாவணி போட்டுக்க மச்சி நீ யாரும் இல்லை. வாழ்க்கையில என்ன கஷ்டம் வந்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் இவங்க கூட இருக்கும்போது பாத்துக்கலாம் அப்படின்னு தான் தோணும். தன்னோட புருஷனுக்காக தினமும் வகை வகையா ருசியா இந்த ஒய்ஃப் அவங்களோட கையாலேயே சமைச்சு அதை தட்டுல போட்டு எடுத்துட்டு வந்து தன்னுடைய கணவருக்காக கொடுக்கறாங்க. அவரும் அப்படியே சிரிச்ச முகத்தோட வாங்கிக்கிறாரு. இந்த வீடியோ பார்க்கும்போது அவ்வளோ அழகா இருக்குங்க. ஒவ்வொரு நாளும் மீன் குழம்பு, மீன் வறுவல், அதுக்கப்புறமா சாம்பார், காய்கறிகள், மட்டன் பிரியாணி, முட்டை தொக்கு, அதுக்கப்புறம் சப்பாத்தி, பன்னீர் கிரேவி, இந்த மாதிரி லிஸ்ட் பெருசா போய்கிட்டேல இருக்கு. ஏமா யாருமா நீ இப்படி சமையல் பண்ணி கொடுத்து அசத்துறீங்களே? நிறைய பேருக்கு குக்கிங் அப்படின்றது ஒரு லவ் லாங்குவேஜ் மாதிரி. அதாவது அவங்களுடைய அன்பை அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களுக்கு குக் பண்ணி வெளிப்படுத்துவாங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பாடுலாம் பண்ணி நிறைய வெரைட்டில ரொம்ப ருசியான சாப்பாடை அவங்களுக்காக கொடுப்பாங்க. அப்படிதாங்க இந்த ஒய்ஃபும் தன்னுடைய ஹஸ்பண்ட்காக பார்த்து பண்ணியிருக்காங்க. அதுவும் ஒவ்வொரு தடவை அவர் வந்து ஃபுட்டை வாங்கும் போது போனெல்லாம் வச்சுட்டு சிரிச்ச முகத்தோட அவங்களோட ஒய்ஃப் கண்ணை பார்த்துக்கிட்டே வாங்குறாருங்க. அதுதாங்க ஹைலைட்டே. அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு பண்றாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அதை அக்னாலேஜ் பண்றாரு பாருங்க. அந்த மனுஷனையும் பாராட்டியே ஆகணும். ஸ்பாரோ குயின் அப்படின்றவங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணிருக்காங்க. ஐயோ என்னது இது, இவ்வளவு வெரைட்டியா சமைக்கிறாங்க, என் புருஷன் கண்ணுல பற்றக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க. இதே மாதிரி நீங்களும் உங்களுடைய பார்ட்னருக்கு ஆசாசையா சமைச்சு கொடுத்துருக்கீங்களா? கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பிரியா என் கூட ஷேர் பண்ணுங்க. மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களுக்கு இப்பவே பிஹைண்ட் ரூட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.